அனைவருக்கும் வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ராஜேஸ்வரி ஒரு பக்கம் மல்லியை கொலை பண்றதுக்காக ஒரு ரவுடியை அனுப்பிச்சிருக்காங்க. ஆனா யாருமே எதிர்பார்க்காத விதத்துல, அதாவது நிஷா வந்து கதிரேசன் கிட்ட சொன்னாங்க இல்லைங்களா, சோ அதாவது நான் இந்த ஜெனரேஷனுக்கு ஏத்த மாதிரி ஒரு பிளானை போட போறேன், நீங்க அமைதியா ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிஷா சொன்னாங்க. சோ அதே மாதிரி நிஷா பத்தினா இப்போ ஒரு பிளானை போட்டுட்டாங்க. புதுசா ஒரு கப்பல்ஸை பாத்தீங்கன்னா மல்லி விஜய் ரெண்டு பேரும் இருக்கிற அந்த ரிசார்ட்டுக்கே வந்து அவங்கள அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. ஸோ நம்ம வெண்பா குட்டி பார்த்தீங்கன்னா பால் போட்டு விளையாடிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி டைமிங்ல நம்ம விஜய் மல்லி ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா எங்கடா வெண்பா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பதறி போயிட்டு அவங்க ரெண்டு பேரும் ஒரு பக்கம் தேடி வந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி டைமிங்ல வெண்பா பார்த்தீங்கன்னா விளையாடிட்டு இருக்கிறத மல்லி பார்த்துட்டு அப்பா இப்பதான் நிம்மதி, வெண்பாவுக்கு எதுவும் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு மல்லி நினைச்சிட்டாங்க. ஸோ வெண்பா நீ இங்கே தான் இருக்கையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த கப்பல்ஸ் புதுசா வராங்க. அவங்க பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கார் ரொம்பவே ஃபாஸ்டா வந்துட்டு இருக்கு. வெண்பா விளையாடிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி டைமிங்ல அந்த கார் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணாலும் ஸ்டாப் ஆகலைங்க. வெண்பாவை இடிச்சு தள்ளுற மாதிரி வேகமா வந்தாங்க. மல்லி ஒரு பக்கம் ஸ்டாப் பண்றாங்க. பட் ஆனால் கார் வந்து நிக்காம போனதுனால ரொம்பவே பயந்து போயிட்டாங்க. அந்த புது கப்பல்ஸ் வந்து வெண்பாவை ஒரு வழியா காப்பாத்திட்டாங்க. ஸோ வெண்பா வந்து இப்போதைக்கு சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லணும். ஆனா ஒவ்வொரு டைமும் அந்த கப்பல்ஸே வந்து வெண்பாவை காப்பாற்ற மாட்டாங்க. அந்த கப்பல்ஸ் ரெண்டு பேரும் இப்ப விஜய் மல்லி ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இப்படி பிளான் போட்டிருக்காங்க, நடிக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.